ஹலோ எவ்ரிவான், ஐம் இம்ரான். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாநகரம் மாவட்டத்தை சார்ந்த வினோத் கண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே சார்பாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்பு இருந்த மாதிரியான இந்த அரசாங்கம் வந்து செயல்படாது, நல்லா வந்து வீரியமாக செயல்படும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் வந்து தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கிறது வந்து நம்மளுடைய டிவிகே கட்சி சார்பாக எல்லாருமே வந்து சரி செய்வாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னார் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன். சென்னைக்கு போகாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் நம்மளை வந்து சந்தித்து உங்களுடைய குறைகளை பற்றி சொல்லலாம்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். இதற்காக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் நிறைய குறைகள் இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதை ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதற்காக பார்த்திங்கன்னா நான் மாற்றம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் இருக்க குறைகளை மட்டும் இல்லை, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். இதை வந்து அந்த அண்ணன் பார்ப்பாரா? ஏன்னா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ நாம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமாக செய்ய போகிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி உங்களுடைய ஒப்பீனியனும் நீங்கள் சொல்லுங்கள். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா சத்யநாயகர் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது இங்கே சார்பனாம்பேட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருந்தாங்க. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து அந்த தார் ரோடு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடமே தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. துணியாக அதில் சொல்லுங்கள் பிரிகிறதுக்கு. ஏன்னா ஒரு ரோடுன்றது வந்து நல்லா ஒரு வெட்டியாக போடணும் இல்லை, அது போட்ட ரோடே பார்த்திங்கன்னா அங்கங்கே பள்ளமாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் அது ஒன்று நான் எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.